செய்திகளை நாம் அறிந்து கொள்ள இருக்கிறோம். இந்த தலைப்புக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் அனைவரும் அல்லது நம்மள சில நபர்கள், முஸ்லிம்கள்ல சில பேர் நம்ம எப்படி இருக்கிறோம் அப்படின்னா, தன்னளவில் இருக்கக்கூடிய அந்த விஷயங்களை சரியான முறையில் கடைபிடிக்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம். ஆனால் அதை தாண்டி பிறருடைய அந்த விஷயங்களிலே, சமுதாய நலனிலே அக்கறை உள்ளவர்களாக, அதற்காக உழைக்கக்கூடியவர்களாக இருக்கின்றோமா அப்படின்னு ஒரு கேள்வி நம்ம எழுப்பினால், அதில் நிறைய பேர் ஃபைல் மார்க்கு தான் வாங்குவாங்க. அப்போ அதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தன்னளவில் உள்ளது அப்படின்னா 5 நேர கடமையான தொழுகையை ஒருவர் சரியான முறையில் அல்லாஹ்வுடைய அருளை கொண்டு நிறைவேற்றுவார். தஹஜ்ஜத் உட்பட சரியான முறையில் நிறைவேற்றுவார். ரமலான்ல சரியான முறையில் நோன்பு வைத்து விடுவார். அல்லாஹ் அவருக்கு செல்வ வாய்ப்பை அளித்திருந்தான் என்று சொன்னால் ஹஜ்ஜி செய்திருப்பார், தான தர்மங்களை செய்வார், ஜக்காத்தை கொடுப்பார். இப்படி அவர் தன்னளவில் இருக்கக்கூடிய அந்த விஷயங்கள் என்ன செய்வாரு, சரியான முறையில கடைபிடிக்கக்கூடியவராக இருப்பார். ஆனால் சமுதாய நலன் தன்னை தாண்டி உள்ள மற்ற விஷயங்கள் என்ன செய்ய மாட்டாரு, அவர் அக்கறை கொள்ளாதவராக இருப்பார். அப்ப அந்த ஒன்றை இஸ்லாம் என்ன செய்யல, ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏன்னால் இஸ்லாமிய மார்க்கம் என்பது அனைத்துக்குமான ஒன்று, முழுமையான மார்க்கம். அப்ப அதுல சிலதை ஏற்று சிலதை விடுவது மாதிரி உள்ள விஷயங்களை இஸ்லாம் என்ன செய்யல, அங்கீகரிக்கவில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸை நம்ம தெரிந்து கொண்டோம் என்று சொன்னால் தெளிவாக நம்மளால் இதை உணர முடியும். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, லா யுக்மினு அஹதுக்கும் ஹத்தா துஹிப்புல் ஹிப்புல் அஹீஹி மா யுஹிப்புல் லி நஃப்ஸிஹி. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, உங்களில் ஒருவர் தமக்கு விரும்புவதையே தன்னுடைய சகோதரனுக்கு விரும்பாதவரை முழுமையான நம்பிக்கை கொண்டவர் ஆக மாட்டார். அடிப்படையான ஒரு செய்தி. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லக்கூடிய இந்த செய்தியை ஆழமான முறையிலே மிக கவனமாக நாம செவியேற்க கடமைப்பட்டு இருக்கிறோம். தெளிவாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நம்ம எல்லாரும் நமக்கு எப்படி விரும்புவோம், யாராவது நல்லா இருக்கக்கூடாதுன்னு விரும்புவோமா? நானே நான் நல்லா இருக்கக்கூடாது, எனக்கு காசு பணம் வரக்கூடாது, வியாபாரமே நடக்கக்கூடாது அப்படின்னு நான் நினைப்பேனா? என்னதான் நான் நினைப்பேன், இன்னும் டெவலப் ஆகணும், ஒரு கடை 5 கடை ஆகணும், 2 வீலரு கார் ஆகணும், குடிசை வீடு மாளிகை ஆகணும், அப்படித்தானே விரும்புவேன். எனக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. அப்படி விரும்பக்கூடிய ஒரு நபர், நான் என்னுடைய சகோதரனுக்கும் அது மாதிரி நான் விரும்பணுமா? அவரும் நன்றாக இருக்க வேண்டும், அவனும் நல்ல விதமாக பிழைக்க வேண்டும், அவருக்கு எந்த விதமான துன்பம் துயரங்கள் எதுவும் ஏற்பட்டு விடக்கூடாது, அவருக்கு எந்த விதமான அநீதியும் இழைக்கப்பட்டு விடக்கூடாது என்பது போன்று தனக்கு விரும்பக்கூடிய ஒன்றை தன்னுடைய சகோதரனுக்கு விரும்ப வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. அதுல இணைச்சு சொல்ற ஒரு வார்த்தையை பாத்தீங்களா? சாதாரணமா சொல்லிட்டு கடந்து போகல. இப்போ உனக்கு விரும்புவதே நீ சகோதரனுக்கு விரும்புவா அப்படின்னா கூட அது ஒரு சாதாரண வார்த்தை. அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்றாங்க, நீங்க முழுமையா ஈமான் கொண்ட ஆக மாட்டீங்கன்றாங்க. அப்படி நீங்க செய்யலனா, நான் உண்டு, என் வேலை உண்டு, என் தொழுகை உண்டு, என் கடமை உண்டு என்று நாம சென்று விட்டால், பிறரை குறித்து கவனிக்கவில்லை என்று சொன்னால், அவரை குறித்து நாம் கவலைப்படவில்லை என்று சொன்னால், நீங்க முழுமையா இறை நம்பிக்கை கொள்ளவில்லை என்று நான் சொல்லவில்லை, அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க சொல்றாங்க. அதுக்கு தான் ஆதாரம் என்ன செஞ்சிருக்கிறேன், இந்த செய்தியை நான் எடுத்து வைத்திருக்கிறேன். அப்ப நம்ம என்ன விளங்கணும், நாம நம்ம அளவுல சரியா இருக்கணும்னு நினைக்கிறது தப்பா? அப்ப நான் கரெக்டா தொழுகணும்னு நினைக்கிறேன், தஹஜ்ஜத் தொழுகணும்னு நினைக்கிறேன், கரெக்டா ரமலான்ல நோன்பு வைக்கணும்னு நினைக்கிறேன், அது தப்பு கிடையாது. அது மாத்திரம் இல்லாமல் அதுவும் இஸ்லாம் செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒன்றாக இஸ்லாம் நமக்கு சொல்லித்தரக்கூடிய ஒரு கடமையாக இருக்கிறது. அதுல மாற்று கருத்து இல்லை. அதை தாண்டி அதோடு நிப்பாட்டி விடாமல் அதை தாண்டி பிறரை குறித்தும் யோசிக்க வேண்டும் என்பதை தான் என்ன செய்து மார்க்கம் நமக்கு வழிகாட்டுகிறது. அதே போல அல்லாஹ்வும் என்ன சொல்றாங்க, திருமறை குர்ஆன்ல நாம் பார்க்கும் பொழுது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பேசுகிறான், வதஆவனு அலல் பிர்ரி வத்தக்வா, நீங்க நன்மையிலும் இறையச்சத்திலும் நீங்க என்ன செய்யுங்க, ஒருவருக்கொருவர் உதவி கொள்ளுங்கள். வலா தஆவனு, நீங்க உதவி கொள்ளாதீர்கள்
பாவத்திலையும் வரம்பு மீறுதல் இருக்குல்ல, அதுல நீங்கள் உதவி கொள்ளாதீர்கள். இந்த வசனத்துல எதுல உதவி கொள்ள வேண்டும், எதுல நம்ம உதவக்கூடாது என்பதை அல்லாஹ் பிரித்து அழகான முறையில அல்லாஹ் சொல்லி தருகிறான் என்று சொன்னால் நம்ம என்ன விளங்கணும்? அந்த அடிப்படை இருக்குல்ல, பிறருக்கு நாம் உதவ வேண்டும் என்ற அடிப்படையைத்தான் இஸ்லாம் வலியுறுத்துகிறது. இந்த வசனத்தின் மூலமாக அல்லாஹ் தான் சொல்றான், நன்மையான காரியம் இருக்குல்லப்பா, அதுல நீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவிக்குங்க. இரையச்சமான காரியம் இருக்குல்ல, அதுல நீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி கொள்ளுங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் வேறு அவர் வேறு, முகத்தை கூட இந்த முகம் திருப்பாம அவங்களுக்கு என்ன நடந்தா எனக்கு என்ன இருக்கு, நான் உண்டு என் தொழில் உண்டு என்று எந்த நிலையிலையும் அப்படி ஒரு முடிவு எடுத்துறாதீங்க என்று இஸ்லாம் என்ன செய்யுது? நமக்கு பிறரை சார்ந்து சமுதாய சேவையில சமுதாய வேலைகளை பிற முஸ்லிம்களுக்கு அவங்களுடைய துயரை நீக்கக்கூடிய அந்த வேலைகளில் ஈடுபட வேண்டும் என்பதை இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க சொல்றாங்க, அத்தீனுன் நசீஹா, இஸ்லாம் என்பதே பிறர் நலம் நாடுவதுதான். நம்ம எல்லாரும் நிறைய கேள்விப்பட்ட செய்தி, அதிகமான முறையில பல சந்தர்ப்பங்கள்ல கேள்விப்பட்ட செய்தி. அப்ப மக்கள்லாம் கேட்கிறாங்க, நபி தோழர்கள், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, சரி பிறருக்கு நலன் நாடணும்னு சொல்றீங்க, நாங்க யாருக்கு நலன் நாடணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. அப்ப நபிகள் நாயகம் சொல்றாங்க, அல்லாஹ்வுக்கு, அவனுடைய தூதருக்கு, அதே மாதிரி இஸ்லாமிய சமுதாய தலைவர்களுக்கு, முஸ்லிம்களுக்கு நலம் நாடுங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கேட்ட அந்த கேள்விக்கு பிறர் நலம் நாடுவது இஸ்லாம், அதுல தெளிவா என்ன செய்யறாங்க? நபி தோழர்கள் கேள்வி எழுப்புகிறார்கள். அதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லும் பொழுது ஒட்டுமொத்த முஸ்லிம்களுக்கும் ஒருத்தர் என்ன செய்யணும்? நான் ஒரு முஸ்லிமா இருக்கிறேன், அப்ப நான் பிற முஸ்லிம்களுக்கு, ஒட்டுமொத்த முஸ்லிம்களுக்கும் நலன் நாடக்கூடியவனாக நான் இருக்க வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. அதுதானப்பா பிறர் நலம் நாடுவது என்பதை விளக்கி சொல்லி தருகிறார்கள். அப்ப அந்த அடிப்படையில் நம்ம என்ன செய்யணும்? அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள், திருமறை குர்ஆன் வசனம் அதை சொல்லுகிறது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதை போதிக்கிறார்கள். அதை தாண்டி தான் நாடுவதை தன்னுடைய சகோதரனுக்கு நீங்கள் விரும்பாதவரை முழுமையா ஈமான் கொள்ள முடியாத இறை நம்பிக்கை கொண்டவர் ஆக மாட்டீர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் எச்சரிக்கும் விதமாக சொல்லுகிறார்கள். இதெல்லாம் என்ன செய்யணும்? நம்ம கவனத்தில் வைக்க வேண்டும். அப்ப நம்மால் இயன்ற உதவிகளை, நம்மால் இயன்ற அந்த செயல்களை நம்மளுடைய சமுதாயத்திற்காக, பிற இஸ்லாமியர்களுக்காக, முஸ்லிம்களுக்காக நாம் நேரம் ஒதுக்கி என்ன செய்யணும்? பாடுபடக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதை நாம் முதல் செய்தியாக அறிந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னது மாத்திரம் இல்லாமல், அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க தான் நமக்கு முன்மாதிரி. அவங்களுடைய செயல்பாடு எப்படி இருந்துச்சு அப்படின்னா, அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க சொன்ன வார்த்தை மட்டும் அப்படி இருக்காது. எதெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்களோ அதை அவர்கள் செய்து காட்டுவார்கள், செயலாகவே அது இருக்கும். நம்மள பல பேர் பேசும்போது மட்டும் என்ன செய்யும்? அப்படியே தேன் ஒழுவோம் அப்படி சொல்லுவாங்கல்ல, அப்படியே வாழைப்பழத்துல ஊசி ஏத்துற மாதிரி என்னென்னவோ வார்த்தைகள் சொல்லுவாங்க. அப்படி பேசும்போது மட்டும் சமுதாய அக்கறை, அப்படி இப்படி, அங்க என்ன நடந்துச்சு, காசாவில் என்ன நடந்துச்சு, பீகாரில் என்ன நடந்துச்சு, குஜராத்தில் என்ன நடந்துச்சு, பேச்சு தான். செயல்ல வரணும்ல, ஏதாவது ஒண்ணு செய்யணும்லப்பா, அது அங்க நடந்துச்சு இங்க நடந்துச்சு, சரிதான், அதெல்லாம் கஷ்டம் தான், நமக்கு மனசு கஷ்டம் தான், அதெல்லாம் நமக்கு வருத்தம் தரக்கூடிய செயல் தான். சரி நம்ம என்ன செஞ்சோம்? அதெல்லாம் கரெக்டு தான். சமுதாயத்துக்காக என்ன செஞ்சோம்? சமுதாய அக்கறை கொண்டு என்ன செயலில் நம்ம ஈடுபட்டோம்? ஏதாவது ஒரு துரும்பு நம்ம அசைத்தமா? அப்படிலாம் நம்ம யோசிச்சு பார்க்கணும். அது இல்லை, போன்ல பார்த்துட்டு, வாட்ஸ்அப்ல பார்த்துட்டு, ஃபேஸ்புக்ல பார்த்துட்டு என்ன செய்யறது? வெறும் பேச்சு தான். அப்ப அந்த ஒண்ணு இஸ்லாம் என்ன செய்யல, அது மட்டும் போதாது, செயல்ல வாங்க என்பதை நமக்கு என்ன செய்யுது? வலியுறுத்துகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல் மாத்திரம் இல்லை, செயல் என்ன செய்வாங்க? அதை அவங்க கொண்டு வருவாங்க. எப்படின்னா, அல்லாஹ்வுடைய தூதருக்கு முதல்ல இறை வசனம் இறங்குகிறது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க, வானவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் நேரடியாக காட்சி தருகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களை இருக கட்டி அணைக்கிறார்கள், ஓதுவீராக என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். அது ஒரு நீண்ட சம்பவம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த நிகழ்வுக்கு பிறகு வீட்டுக்கு வராங்க. அப்படியே ஒரு விதமான அச்சத்தோடு, ஏன்னா முதல்ல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள பார்க்கறாங்கல்ல, ஒரு விதமான அச்சத்தோடு வீட்டுக்கு வராங்க. அன்னை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள்ட்ட போர்த்துங்கள் என்று சொல்லுகிறார்கள். கொஞ்ச நேரத்திற்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு நார்மலான அந்த ஸ்டேஜுக்கு வந்தவன, இயல்பான ஒரு நிலைக்கு வந்தவன, என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்ததெல்லாம் சொல்லிட்டு, எனக்கு ஏதாவது ஆயிடுமோ,
ஏதாவது நேர்ந்து விடுமோ என்று ஒரு விதமான அச்சத்தில், ஒரு தவிப்பில் சொல்லுகிறார்கள். கதிஜா நாயகி அவங்க, அன்னை கதிஜா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்றாங்க, நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, அல்லாஹ் உங்களை ஒருபோதும் இழிவுபடுத்த மாட்டான். என்ன காரணம்? நீங்கள் உறவுகளை என்ன செய்யுங்க, பேணி நடக்கின்றீர்கள், நீங்கள் உண்மையை பேசுகின்றீர்கள், யாரெல்லாம் சிரமப்படுகிறார்களோ அவர்களுக்காக நீங்கள் உழைக்கின்றீர்கள், அந்த சிரமங்களை நீங்கள் சுமக்கின்றீர்கள். எப்படி பார்த்தீங்களா? அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க வழிகாட்டி இருக்கிறாங்க அப்படின்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய முன்மாதிரி அப்படின்னா வெறும் வார்த்தை மட்டுமல்ல, சொல்ல மட்டுமல்ல, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க செயல்லே செய்து காட்டியிருக்கிறார்கள். கதிஜா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க இன்னும் சொல்றாங்க, நீங்க இந்த மாதிரி மற்றவங்களுக்கு வந்து விருந்தினரை உபசரிக்கின்றீர்கள், பிறருடைய சிரமங்களை வந்து நீங்க சுமக்கின்றீர்கள் அப்படிலாம் சொல்றாங்களா? இது அல்லாஹ்வும் திருமறை குர்ஆன்ல சொல்றான். உங்களிடம் இருந்து ஒரு தூதர் வந்திருக்கிறார், உங்களிடம் ஒரு தூதர் வந்திருக்கிறார். அந்த தூதர் எப்படிப்பட்டவர்னா, நீங்கள் சிரமப்படுவது அவருக்கு கஷ்டத்தை உண்டாக்கும், அவர் ரொம்ப வருத்தப்படுவாரு. மக்கள் மீது எப்படி அன்பா இருக்கிறாங்க பாருங்க, சமுதாயத்தின் மீது, முஸ்லிம்கள் மீது, இறை நம்பிக்கையாளர்கள் மீது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரன்பு கொண்டவர்களாக இருந்து அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றாங்க. அவர் இஸ்லாமியர்கள் மீது, முஸ்லிம்கள் மீது, இறை நம்பிக்கை கொண்டவர் மீது, உங்கள் மீது அவர் பேராவல் கொண்டவராக இருக்கிறார், பெரும் கருணை புரியக்கூடியவராக இருக்கிறார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து அல்லாஹ் சொல்லி தருகிறார். இப்ப இந்த அடிப்படையெல்லாம் நீங்க யோசிச்சு பாருங்க. ஒட்டுமொத்தமாக அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களும் என்ன செஞ்சிருக்கிறாங்க, பிறர் நலம் நாட வேண்டும் என்ற அடிப்படையிலே, சமுதாயத்திற்கு உதவி செய்ய வேண்டும் என்கின்ற நன்னோக்கிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் செயல்பட்டு காட்டியிருக்கிறார், செய்து காட்டியிருக்கிறார்கள். அவங்களிடம் பாடம் படிச்ச அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை எடுத்து பாருங்க. ஒரு கட்டத்துல, எல்லாம் சுருக்கமா சொல்றேன், நீண்ட செய்திகள் இதெல்லாம். அபூபக்கர் ரலியல்லாஹு அவங்க ஒரு கட்டத்துல மக்காவில் இருந்து வெளியேறக்கூடிய ஒரு நிலை. என்ன காரணம்? குறைஷிகள் வந்து என்ன செய்யறாங்க, அந்த அளவுக்கு நெருக்கடி கொடுக்குறாங்க. சரி, என் மார்க்கம் தான் முக்கியம், கொள்கை தான் முக்கியம், நான் எங்கேயாவது சென்றாவது என்ன செய்யறேன், கொஞ்சம் வழி இடம் தான் முன்னாடி வந்துருங்களேன், கரெக்டா உட்காந்துருங்க, நான் எங்கேயாவது சென்று என்னுடைய இஸ்லாமிய மார்க்கத்தை நான் வந்து பின்பற்றிக் கொள்கிறேன் என்று வெளியே போகக்கூடிய ஒரு சூழல்ல, அந்த நேரத்தில் ஒரு தலைவராக இருந்த ஒரு நபர் இப்னு தஹீனா என்று சொல்லக்கூடிய அவர் எதிர்கொள்கிறார். என்ன அபூபக்கர் அவங்கள, நீங்க எங்க போறீங்க, ஒன்றும் முடியலங்க, இந்த ஊர்ல இருந்து ஃபாலோ பண்ண முடியல, நாங்க ஊரை விட்டு போறோம் என்று சொல்லும் பொழுது அவர் இதே வாசகத்தை சொல்லுகிறார். அன்னை கதிஜா ரலியல்லாஹு அன்ஹா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய பண்புகளை எப்படி விவரித்தார்களோ அதே மாதிரி நீங்க ஏங்க போனோம், உங்களை மாதிரி ஆட்கள் எல்லாம் தானாக செல்லவும் கூடாது, மற்றவர்கள் உங்களை வெளியேற்றவும் கூடாது. என்ன காரணம்? நீங்க அப்படிப்பட்ட பண்பாளர், ஏழைகளுக்கு உதவக்கூடிய நபராக இருக்கின்றீர்கள், பிறருடைய சிரமத்தை போக்கக்கூடிய ஒரு நபராக இருக்கின்றீர்கள், நீங்க வெளியெல்லாம் போக கூடாது, நான் உங்களுக்கு தங்க வைக்கிறேன் என்பதாக என்ன செய்யறாங்க சொன்னார்கள். அப்ப இதுலலாம் நீங்க யோசிச்சு பாருங்களேன். அல்லாஹ்வுடைய தூதராக இருந்தாலும், அவங்களிடம் பாடம் பயின்ற நபி தோழர்களாக இருந்தாலும், அத்தனை பேருமே என்ன செஞ்சிருக்கிறாங்க, சமுதாயத்தின் மீது, இஸ்லாமியர்கள் மீது, முஸ்லிம்கள் மீது, மக்கள் மீது அன்பு கொண்டவர்களாக இருந்திருக்கிறார்கள், அதுக்காக உழைக்கக்கூடிய நபர்களாக இருந்திருக்கிறார்கள் என்பதை நம்ம வந்து விளங்கணும். இது வந்து சமுதாய சேவை இருக்குல்ல. இப்ப நம்ம என்ன நினைக்க கூடாதுன்னா, வணக்க வழிபாடுகள் நம்ம செய்கின்றோம், அதற்கு ஏராளமான நன்மைகள் அல்லாஹ் சொல்லுகிறான், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லுகிறார்கள், அதுல மாற்று கருத்து இல்லை. இப்ப சமுதாய பணிகள் செய்கின்றோமே, இதுக்கு நன்மை கிடைக்காதா? பிறருக்காக, பிறர் துன்பப்படக்கூடாது என்பதற்காக நம்ம களம் இறங்கி உழைக்கிறோமே, இதுக்கு நன்மை இல்லையா? அப்படி நம்ம நினைக்கிறோங்க. பல பேர் களத்தில் இறங்காமல் சமுதாய பணியில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ளாமல் இருப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா? அந்த சரியான புரிதல் இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு தோழர் ஒருவர் ஒரு வழியில வரார், சாலையில வரார், பார்த்தா அந்த சாலையில, அந்த தெருவில வந்து ஒரு மரக்கிளை என்ன செய்யுது, விழுந்து கிடக்கிறது. அப்ப அவர் என்ன செய்யறாருன்னா, பிறர், அந்த பாதையில் வரக்கூடிய பிறர் இந்த மரக்கிளையால், முள்ளால் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக அவர் அதை எடுத்து ஓரமாக போடுகிறார். இதாங்க அவர் செஞ்ச செயலை. நல்லா ஆழமாக யோசித்து பாருங்கள். ஏன்னா சமுதாய சேவை செய்வதன் மூலமாக இறைவனின் அன்பை பெற முடியும் என்பதற்காக நான் இதை இங்கு சொல்லுகிறேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இதற்கு அல்லாஹ் கொடுத்த அந்த இது என்ன தெரியுமா, அவருக்கு கொடுத்த கூலி என்ன தெரியுமா?
இந்த செயலுக்காக அல்லாஹ் அவரை மன்னித்தான், அவரை பொருந்தி கொண்டான் அப்படின்னா என்ன அர்த்தம்? நாமெல்லாம் எதை எதிர்பார்க்கிறோமோ அந்த சோனம் தான். அந்த மாதிரி அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கிறான், அவருக்கு வழங்கி இருக்கிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப இதுல இருந்து நம்ம என்ன விளங்கணும்? இதற்கும் மகத்தான கூலி உண்டு. இது தனி அது தனி இல்லைங்க. இறைவனை வணங்க வேண்டும், இது இறைவன் நமக்கிட்ட கட்டளை. இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமையை இறைவன் நமக்கிட்ட கட்டளை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மனிதர்களுக்கு நீங்க செய்ய வேண்டிய அந்த விஷயங்களை உதவி செய்ய வேண்டும் என்பதை கடமையாகவே சொல்லி தருகிறார். எந்த அளவுக்குன்னா, அந்த பிணைப்போடு இருக்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, நீங்க சலாம் சொன்னா நீங்க அலைக்கும் சலாம் சொல்லுங்க, இதெல்லாம் கடமைன்றாங்க. முகத்தை திருப்பிட்டு போறது இப்படிலாம் நீங்க இருக்கக்கூடாது. சலாம் சொன்னா நீ அலைக்கும் சலாம் சொல்லணும். தும்பினால் நீ பதில் சொல்லணும். அவர் அல்ஹம்துலில்லாஹ் சொன்னா நீங்க இறக்குமுல்லா என்று சொல்ல வேண்டும். விருந்துக்கு அழைத்தால் நீங்கள் செல்ல வேண்டும். ஜனாசாவை நீங்கள் பின்தொடர வேண்டும். இதில் இந்த வரிசையில மொத்தம் 7 விஷயம் சொல்றாங்க. இதெல்லாம் நான் கடமையாக்கிறேன், கட்டளையிட்டு இருக்கிறேன். அந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய நபித்தோழர் என்ன சொல்றாங்கன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வாறு செய்ய வேண்டும் என்று எங்களுக்கு கட்டளையிட்டார்கள். எப்ப நீ விரும்பினா செய்ப்பா, அப்படி இல்லை. ஒருத்தர் சலாம் சொன்னா நான் விரும்பினா அலைக்கும் சலாம் சொல்றது இல்லைன்னா முகத்தை திருப்பி, அது இல்லை. சொன்னா நீ பதில் சொல்லணும். நபிகள் நாயகம் கட்டளை. நாங்கள் அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்கின்றோம், அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்றுகிறோம் என்றால் அதை செய்து காட்ட வேண்டும். இந்த வரிசையில நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அநீதி இழைக்கப்பட்டவர்களுக்கு நீங்கள் உதவ வேண்டும். 7 விஷயத்துல ஒண்ணு என்னது? இஸ்லாமியர்களுக்கு, முஸ்லிம்களுக்கு யாருக்கெல்லாம் அநீதி இழைக்கப்படுகிறதோ அவர்களுக்கு இயன்ற அளவு, நம்மால் முடிந்த அளவு என்ன செய்யணும், நம்ம அவர்களுக்கு உதவ வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் கட்டளையிட்டு இருக்கிறார்கள். யோசித்து பாருங்கள். அப்ப நம்மளுடைய செயல்பாடு எப்படி அமைந்திருக்கிறது? பிறருக்கு உதவி செய்யக்கூடிய நபராக நாம இருக்கின்றோமா? இதுல என்னன்னா, எப்படிப்பட்ட நிகழ்வு நடந்தாலும் சில பேர் என்ன செய்ய மாட்டாங்க, களத்துக்கு வரவே மாட்டாங்க. பிறருக்கு உதவி செய்யக்கூடிய அந்த தன்மையே அவங்கள்ட்ட இருக்காது. ஒரு சில நபர்கள் இயல்பாக சில நேரத்துல இருந்தாலும் மற்ற நேரத்துல என்ன செய்வாங்க அப்படின்னா, சூழல் கருதி வந்துருவோம். அப்ப அந்த மாதிரி நேரத்திலேயே வராத நபர்களாக இருந்தால் நாம் நம்மை சரி செய்து கொள்ள வேண்டும். அப்ப இன்னைக்கு காலகட்டத்தை நீங்க பாருங்க, எதுக்காக இந்த தலைப்பு, எதற்காக இந்த செய்தி என்றெல்லாம் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், இன்னைக்கு உள்ள சூழலை நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும். இன்னைக்கு கெட்ட எண்ணம் கொண்ட ஒரு அரசாங்கம், அதனுடைய ஆட்சியாளர்கள் இஸ்லாமியர்களை இல்லாமல் ஆக்க வேண்டும் என்பதற்காக, ஏன்னா 2014 நான் ஏன் இப்படி சொல்றேன் அப்படின்னா, 2014 எப்போ வந்து உட்கார்ந்தாங்களோ அன்றிலிருந்து இன்று வரை ஏதாவது ஒரு நல்லது நடந்திருக்கா? மொத்தமா நாட்டு மக்களுக்கு, சிறுபான்மை மக்களுக்கு, அதில் மிக குறிப்பாக முஸ்லிம்களுக்கு நல்லது நடந்திருக்கா? இல்லை. கெட்டது அப்படி லிஸ்ட் போட்டே போலாம். கெட்டது 2014 உட்கார்ந்ததுல இருந்து இது வரைக்கும் என்ன நடக்குது? கெட்டது அப்படின்னு சொன்னா முத்தலாக் தடை சட்டமாக இருக்கட்டும், பாபர் மசூதியை நாம் இழந்ததாக இருக்கட்டும், அதே மாதிரி காஷ்மீருடைய சிறப்பு அந்தஸ்தை நீக்கிறதாக இருக்கட்டும், முத்தலாக் தடை சட்டம் என்று சொன்னார்கள் அதுவாக இருக்கட்டும், இப்படி நீங்க சொல்லிட்டே வரலாம். NRC, NPR, CAA, அந்த வரிசை இன்னும் முடியவில்லை.